சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுக்கான திருமண காலத்தில் எந்த திசா புத்தி நடப்பில் இருக்கும் அதனையொட்டி இந்த காணொலியில் விளக்குவதே இந்த காணொலியின் நோக்கமாகும். மேலும் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் துலா ராசியிலும், விசாக நட்சத்திரத்தின் 4வது பாதம் விருச்சிக ராசியிலும் அமைகிறது. அதன் அடிப்படையில் அரசு வலியுறுத்தும் திருமண சட்டத்தின்படி பெண்ணிற்கு 19 பூர்த்தியாயிருத்தலும் ஆணிற்கு 21 வயது பூர்த்தியாயிருத்தலும் அவசியமாகிறது. ஜோதிட ரீதியாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால திசையாக குரு மகா திசை நடப்பிலும், அதற்கு அடுத்தபடியாக சனி திசை மற்றும் புதன் திசை என்று தொடரக்கூடும். இதில் சிலருக்கு சனி மகா திசை நடக்கும் காலத்தில் அரசு வலியுறுத்தல் சட்டத்தின்படி பெண்ணிற்கு 19 பூர்த்தியாகியிருக்கும், சிலருக்கு ஆணுக்கு 21 வயது பூர்த்தியாகி நடப்பில் இருக்கும். இதன் அடிப்படையில் சனி மகா திசையில் சனி புத்தி, சனி மகா திசையில் புதன் புத்தி, சனி மகா திசையில் சுக்கிர புத்தி, சனி மகா திசையில் குரு புத்தி. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், சனி மகா திசையில் புதன் புத்தியும், சனி மகா திசையில் சுக்கிர புத்தியும், சனி மகா திசையில் குரு புத்தியும் திருமணத்திற்கு உகந்த ஏற்ற காலமாக இருக்கும். அதையும் தாண்டி புதன் மகா திசை நடப்பில் இருக்கும் பட்சத்தில் புதன் மகா திசையில் புதன் புத்தியும், புதன் மகா திசையில் சுக்கிர புத்தி மற்றும் புதன் மகா திசையில் குரு புத்தியும் திருமணத்திற்கு யோக பாக்கிய காலமாக இருக்கும். இதை நீங்கள் தகுந்த அனுபவமுள்ள ஜோதிடரை அணுகி கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம், ஜாதகத்தின் கிரக அமைப்புகள், திசா புத்தி காலங்கள் ஆகியவற்றையெல்லாம் தெரிந்து தெளிந்து திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளில் இறங்குவது சரியாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.